தேகம் எம்பெருமாளை அடைவதற்கு பக்தி யோகம் மற்றும் பிரபத்தி என்னும் சரணாகதி என்றும் 2 மார்க்கங்கள் உள்ளனவே. அதில் சிறந்ததென்று எதை கூறலாம் சுவாமி? உனக்கு சிறந்ததென்று எது தோன்றுகிறது? அடியேனுக்கு பக்தி யோகம் என்று தோன்றுகிறது சுவாமி. தவறிருந்தால் மன்னிக்க வேண்டும். மன்னிக்கும்படி இதில் ஒரு தவறும் இல்லை. காரணம், இரண்டுமே உயர்வான 2 வழிகள். ஆனால் அதை கைக்கொள்ளும் விதத்தில்தான் சிரமமும் சுலபமும் அடங்கியுள்ளது. இந்த கேள்வியை திருக்கோஷ்டியூரார் தொடுத்ததில் சுவாரஸ்யம் அதிகரித்துள்ளது சுவாமி. எனவே அதை இன்னும் சற்று விளக்கி அருள வேண்டும். நிச்சயம் பெரிய நம்பி. திருக்கோஷ்டி, நீயும் கவனமாக கேள். பக்தி யோகம் என்பது கர்மயோகம், ஞான யோகம் என்ற 2 உதவியுடன் தவம் புரிந்து மோட்சமடைய முயல்வதாகும். சரணாகதி தத்துவம் என்பது அந்த எம்பெருமானிடம் முழுமையாக சரணடைவதே சரணாகதி. சுவாமி, தவறாக நினைக்காதீர்கள். இதில் எது சிரமமானது, எது சுலபமானது சுவாமி? முதலாவதாக கூறப்பட்ட பக்தி யோகத்தை அனுஷ்டிக்க அடிப்படையிலேயே நல்ல அனுபவம் வாய்ந்தவர்களாகவும் சாஸ்திர ஆராய்ச்சியில் ஈடுபட்டு தத்துவங்களில் தெளிந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆனால் சரணாகதி அப்படியல்ல. இந்த வழியை கையாண்டவர்களுக்கு உடனடியாகவோ அல்லது அவனது ஜென்மம் முடிந்தவுடனேயோ மோட்சம் கிடைக்கும். அப்படியானால் சரணாகதியே சிறந்த உபாயம், அதை விடுத்து வேறு வழியில்லை என்று சொல்லலாமா சுவாமி? உம்மை போல் சாஸ்திரங்களிலும் மேலான வேத உபாகங்களிலும் முனைப்பு கொண்டு அதில் தேர்ச்சி பெறுவோர்களுக்கு பக்தி யோகம் கை கொடுக்கலாம். ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு சரணாகதியே சிறந்த வழி.